அமெரிக்காவுடைய ஃபேமஸ் உளவு நிறுவனம் சிஐஏவுடைய தலைமை அதிகாரி, சரிங்களா, டைரக்டர் ஆஃப் சிஐஏ வில்லியம் பர்ன்ஸ் அப்படின்றவர் ஒரு கருத்தரங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம், ரஷ்யாவில் ஊடுருவி இருக்கோம், 2017 நாங்கள் இதை பண்ணோம், உலகம் முழுக்க எங்களுக்கு இந்த சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது, பல விஷயங்கள் நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம் பெருமிதமாக சொன்னவர். சீனாவை எங்களால் ஒன்றும் ஊடுருவ முடியல, ஒரு சாலிடான ஒரு நெட்வொர்க் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் 2017 சீனாவோட உளவுத்துறை MSS அதை கண்டுபிடிச்சு எங்களுடைய நெட்வொர்க்கை மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்ணாங்க. சீனா ஒரு டஃப் நெட் டு கிராக். இது வந்து உள்ள என்ன நடக்குது, ஜின்பிங்கோடைய க்ளோஸ் சர்க்கிள் யார், அங்கே யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற தகவல்கள்லாம் எங்களுக்கு சரியாக வரமாட்டேங்குது. பட் இப்போ அதுக்கு வேற ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 மாதம் முன்னாடி சொல்லியிருந்தாரு. நேற்று 2-3 நாட்கள் பார்த்தீங்கன்னா டெலகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், மேண்ட்ரின் மொழியில் சீனர்களை குறி வச்சு ஒரு வீடியோவை இவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோவில் என்ன சொன்னாங்கன்னா, சிஏஏக்கு நீங்கள் தகவல்களை தாருங்கள், ஷி ஜின்பிங்கோட அடக்குமுறையால் பாதிக்கப்பட்டவங்க, சீனா மேலே உண்மையான நம்பிக்கை கொண்டவங்க, சீனாவில் பாதிக்கப்பட்டக்கூடிய மக்கள், உங்களுடைய இதை பற்றி கவலைப்படாதீங்க, எப்படி எங்களை தொடர்பு கொள்வது அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதில் கீழே வந்து தெளிவாக அவங்க எழுதியிருக்கிறாங்க, சிஏஏ கூட எப்படி தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா VPN விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் அதில் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த சர்வர்லேருந்து போகிறாங்கன்றது தெரியாது. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். தோர் ப்ரௌசர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சில தகவல்கள் நீங்கள் ப்ரைவேட்டைஸ்டாக போய் பார்க்கணும் அப்படின்ற இதில் உங்களை யாரும் ட்ராக் பண்ணக்கூடாதுன்னா தோர் மூலிமா நீங்கள் போகலாம். சில டார்க் வெப்சைட்ஸ் இருக்குது, கருப்பு இணையதளம் நம்ம சொல்லுவோம், அதுக்குள்ளே நீங்கள் மூலிமா போய் சிஏவை தொடர்பு கொள்ளலாம். இல்லை மெசேஜை இன்னொருத்தர் மூலிமா ரிலே பண்ணலாம். இல்லை ஒரு இடத்துக்கு ஒரு இமெயில் ஐடிக்கு உங்கள் பேரே இல்லாமல் நீங்கள் வந்து இது பண்ணலாம். செல்ஃப் டிஸ்ட்ரக்டிங் இமெயில்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு உண்டான ட்ராக் எல்லாமே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொழில்நுட்ப ரீதியாக சிஏவை நீங்கள் எப்படி தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சீனாவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள், இளைஞர்கள், அவங்களுடைய அரசு அதிகாரிகளுக்கு நேரடியாக ஒரு ஆஃபர், ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட அடிமைத்தனத்திலேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கும், இந்த ஷி ஜின்பிங்கோட சர்வாதிகார இதிலிருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கும் வாழ்க்கையிலேயே ஒரு முறை தான் உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நியூஸையும் இப்போ ஷி ஜின்பிங் போட்டிருக்கக்கூடிய ஆர்டரையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்றது புரிஞ்சிடும். ஸோ